மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவோட அந்த ட்ராமா வந்து இன்றைக்கி வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மல்லி மேலே வந்து ஃபுல் வன்மம் வந்து, நீ நினச்ச மாதிரி அடித்த மல்லி மொத்த பிளேட்டையும் வந்து அப்படியே திருப்பி போட்டு மல்லி மேலே போட்டுச்சு. நீ நினச்ச மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டில மல்லி, நீயும் உன் குடும்பத்தோட மட்டும் நீங்கள் இந்த சொத்தெல்லாம் அனுப்புவீங்க. நான் வந்து இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி என் விஜயை வந்து பார்த்துட்டு என் பொண்ணை வந்து பார்த்துட்டு நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ட்ராமாங்க, ஃபுல் ட்ராமா. அப்படியே வந்து இவ கேரக்டர் அப்படியே மல்லி மேலேயும் மல்லியோட கேரக்டரை இவளும் எடுத்துக்கிட்டு அப்படியே மாறி சொல்கிறா. எப்படின்னா, நீ இந்த சொத்துக்காக தானே ஆசைப்படுற, இந்த சொத்துக்காக தானே வந்து விஜய்க்கு கூட என்னை வந்து கல்யாணம் பண்ண விடாமல் வந்து இப்படி தடுத்து நிறுத்திட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுல்ல மல்லி, நீயும் உன் குடும்பமும் வந்து எல்லா சொத்தையும் வந்து அனுபவிங்க. நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி என் விஜயையும் என் பொண்ணையும் பார்த்துட்டு ஒரு மூலையில் நான் இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி தான் இப்படியெல்லாம் பேசுகிறாளையும் ஒன்றுமே புரியல. நமக்கே ஒன்றும் புரியல. என்னடா இது இப்படி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காளே, ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து நம்ம மல்லியும் சரி விஜயும் சரி சைலண்ட்டாக இருக்காங்களேன்ட்டு. மல்லிக்கு என்ன உள்ளுக்குள்ளே சந்தோஷம் அப்படின்னா, எப்படியோ வந்து கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படின்றது தான். ஆனால் வந்து சுடரோட முகம் தெரிஞ்சு வந்து கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா, வேற ஒரு விதமாக வந்து கல்யாணம் வந்து நின்றுச்சுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட அண்ணா வந்து பாபு வந்து கரெக்டாக வந்து பண்ணார். அவர் தான் வந்து முழுக்க முழுக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து நின்று வந்து சாதிச்சாருங்க கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு. அதாவது வந்து கவர்மெண்ட்டில் கேஸ் கொடுத்தவங்கலாம் வந்திருக்காங்க. என்னென்னா, ஆள் மாறாட்டம் பண்ணி வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதையுமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் வந்து வந்தது அப்படின்னு சொன்னதுமே வந்து கூட்டிகிட்டு வந்த போலீஸும் வந்து திணறி போயிட்டாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா, அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து பாபு வந்து விடாமல், அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அம்னீஷியா பேஷண்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துக்க, போலீஸும் அதை வந்து பிடிச்சிட்டு, ஒருவேளை அவங்களுக்கு எல்லாமும் ஞாபகம் வந்து நீ எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து சட்டவிரோதம், சட்டத்துக்கு புறமான விஷயம், இதை வந்து பண்ணிங்களன்னா சட்டத்துக்கு வந்து குற்றம் விளைவித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லி வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்த விடாமல் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து கோயிலில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால அங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது, இது வந்து சட்டவிரோதம், இதை பண்ணால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லபடியாக வந்து பாபு தான் வந்து கல்யாணத்தை வந்து நிறுத்தினார். நானும் என்னென்னவோ யோசித்தோம், நம்மளும் வந்து இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, இல்லை இந்த விதத்தில் வந்து நிறுத்துவாங்களா, இப்படி நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எதுவுமே இல்லாத, யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் ரேணுகாவாகவே இருக்கா. ரேணுகாவாகவே வந்து கல்யாணம் வந்து நின்றுருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து மல்லி வந்து நிம்மதியாக வாழ விடுவாங்களா, இல்லை மல்லியும் விஜயும் வந்து இதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்களா, இல்லை மல்லிக்கும் விஜய்க்குமே வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்து ஏற்படுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாம் முடிஞ்சு வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் நினச்ச மாதிரியே வந்து பண்ணிட்டா, கல்யாணத்தை வந்து நடக்க விடலை. இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது. மல்லி இருக்கிற வீட்டில் வந்து அவளுக்கு இங்கே வேலையே கிடையாது. அவள் எதுக்காக வந்தா, இப்போ தான் அக்கா உயிரோடு இருக்காள், அவளை வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன், நிஷா எல்லாரும் ரேணுகா கிட்ட வந்து ஏற்றி விட்டுட்ருக்காங்க. விஜயும் மல்லியும் வந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் கதிரேசன் வந்து நில்லுங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வராதீங்க, ஒன்று மல்லி இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைனா வந்து என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும், என் பொண்ணு இருக்கிற வீட்டில் இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்கிறாரு. விஜய் இருந்துட்டு அதுக்கு முடியாதுங்க, மல்லி என் கூட தான் இருப்பா, 2 பேருமே வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் கதிரேசன் வந்து அதுக்கு ஒத்து வரல. என்னென்னா, மல்லி இங்கே இருப்பான்னா என் பொண்ணு இங்கே இருக்க மாட்டா, நான் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு வந்து ரேணுகாவுக்கு ஒரே ஷாக். வந்தது எதுக்கு, இவர் என்ன நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படியே போயிடு, விஜய்க்கு சம்மந்தம் இல்லாத நீ கதிரேசனோட சொத்தை எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு என்ன, எடுத்துகிட்டு போகலைன்னா என்ன, நீ மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து சென்ட்ரலில் வராமல் இருந்தாலே போதும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பமும். அதுக்கு தகுந்த மாதிரி கதிரேசனும் என் பொண்ணு இங்கே இருக்க மாட்டான், நீ மல்லி கூட தான் இருப்பேன்னா என் பொண்ணு உன் கூட இருக்க விரும்பலை, ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அவளை ப்ரெஷர் பண்ணுறீங்க, மனநல பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொன்னால் அவளுக்கு ஒரே அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளவே சொல்லியிருக்கிறா. நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நான் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லி வந்து எல்லாருக்கும் ஊரெல்லாம் சொல்லிகிட்ருக்கா.
இதை நினச்சி எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுலேயும் ஒரு ட்ராமா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கதிரேசன் வந்து ரேணுகாவை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றபோது மல்லி கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க. கதிரேசன் கிட்டேயும் வந்து அங்கே ஒரு ட்ராமா போடுவாங்க. விஜய் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அதுவும் என் பொண்ணை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, நான் வந்து இங்கேயே இருக்கேன், பரவாயில்ல அவங்களே வந்து மல்லியே வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறேன், நான் அவள் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போகிறான், நான் இந்த வீட்டில் ஒரு மூலையில் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ட்ராமாவை போடுவாங்க. இதெல்லாம் பார்த்து கதிரேசனுக்கு வந்து இன்னமும் வந்து டென்ஷன் ஆகும். என் பொண்ணு வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கோவத்தை எல்லாத்தையும் வந்து யார் மேலே காட்ட போகிறாங்க கண்ணா, கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி மேலே தான் காட்டுவாங்க. மல்லி வந்து இதெல்லாம் வந்து எதிர்த்து வரணும். ஏன்னா வந்து இப்போ மல்லி சொல்கிறது வந்து கதிரேசன் சுத்தமாக கேட்குறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் மல்லி இதுக்கப்புறம் இந்த வீட்லேயே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறம்போது கதிரேசன் வந்து தான் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாரு. கண்டிப்பாக வந்து ரேணுகா இதுக்கு ஒத்துக்க மாட்டா, எப்படியும் வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாக போகுமா, இல்லை இந்த பிரச்சனையை வச்சே வந்து நிறைய கிளாஷ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து பாபு வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து அவங்க மேலே சரியான கோவத்தில் இருக்கார் விஜய். அந்த கோவம் எல்லாமே வந்து மல்லி மேலே திரும்பாமல் இருக்குமா, இல்லை திரும்பவும் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் ஏதாவது பிரச்சனை வருமா, எப்படியும் பிரச்சனை வராமல் யாருமே விட போகிறது கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி மல்லி வந்து இப்போவும் வந்து விஜய் கூட தான் இருக்காங்க. அதை நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.